ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 13/3/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு 501. சரிங்களா? இதில் நமக்கு ஓரளவுக்கு பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 1-5 பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஏபி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 51 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 501. அதில் நமக்கு 51 ஏசியில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு இதுவுமே பாஸ் ஆகலை. 56 கொடுத்துருக்குறேன், 58 கொடுத்துருக்குறேன், 57 கொடுத்துருக்குறேன், 52 கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே விட்டுட்டு இன்றைக்கி 50, 51 இந்த மாதிரி வந்துருச்சு. சரிங்களா? அதனால் இன்றைக்கி ஒரு ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்குது. ஏசி வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 3 டிஜிட் பாருங்கள், 215 கொடுத்துருந்தேன், 518 கொடுத்துருந்தேன். இது ரெண்டுமே ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1, 5 வந்திருக்குது. ரெண்டு நம்பர்லேயும். ஆனால் 2 நம்பர்லேயும் பாக்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு ஏசியோ ஒரு பிசியோ பாஸ் ஆகிருக்கும். பிசி பாஸ் ஆகிறதுக்கு வழி இல்லை, ஆனால் ஏசி பாஸ் ஆகிருக்கும். பார்த்துங்க. சரி, அதனால் இதில் ஜஸ்ட்டு பாஸ் தான். ஜஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் வின் பண்ணாங்கன்னா அதுவும் தெரில. ஆனால் ஏசியில் வந்ததுனால நம்ம ஒன்றும் பெருசாக வின் அடிச்சிருக்க முடியாது. அதனால் சரி, நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் வாங்க. கேரளா லாட்ரி 14/3/2025 நிர்மல் 423 உண்டான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான். கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்க ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள் 1, 2, 3. இதில் அப்படியே பவர் கொடுத்துருக்கேன் 6, 7, 8. அவ்வளோதான். 1 இல்லைன்னா 6 வரும், 2 இல்லைன்னா 7 வரும், 3 இல்லைன்னா 8 வரும். இவ்வளோ தான். அதனால தான் நான் அந்த இதில் பவரில் கொடுத்துருக்குறேன். 1, 2, 3 எனக்கு கெஸ்ஸிங் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. 1, 2, 3, 6, 7, 8 இது தாங்க. 1, 2, 3ங்கிறதுக்கு பவர் அப்படியே 6, 7, 8 இப்படி தான் நான் கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. வாங்க இப்போ, அதாவது ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கெஸ்ஸிங்க்கு வந்தால், இல்லைன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். இன்றைக்கி ஏபிபிசி ஏசி இதை பாருங்கள். 17, 71, 11, 68, 86, 82, 28, 62, 26, 63, 36, 66, 18, 81, 78, 87, 07, 70, 77. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துங்க. எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி வந்ததுன்னா எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 171, 682, 636, 718, 077. இதில் இருக்கிற நம்பரை தான் அப்படியே நான் ஏபிபிசி ஏசியில் பிரித்து கொடுத்துருக்கேன். அதாவது ரிப்பீட் பண்ணி ஒரு நம்பர், அதாவது 17 கொடுத்துருக்கேன்னா அதை ரொட்டேட் பண்ணால் 71 அப்படிங்கிற நம்பர் தான் நான் இந்த நம்பரே தான் கழிச்சு போட்டு நான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க. இதை நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். அதனால் உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது முழுக்க முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு வெற்றி பெற போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.